ஓம் சாந்தி. 13 செப்டம்பர் 2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, உண்மையான பிராமணன் யார்? யார் உண்மையான பிராமணன்? பாபா சொல்றாரு, உண்மையான பிராமணர் யாரா? அனைத்து விகாரங்களும் முற்றிலும் நீக்கிவிட்டவர்கள்தான் உண்மையான பிராமணன் ஆவார்கள். அனைத்து விகாரங்களையும் முற்றிலும் நீக்கிவிட்டவர்கள்தான் உண்மையான பிராமணர் ஆவார்கள். இரண்டாவது கேள்வி, சுயராஜ்ய அதிகாரி யார்? கலியுக வாயுமண்டலத்தில் இருந்து கொண்டே அதனுடைய வைப்ரேஷனில் இருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள்தான் சுயராஜ்ய அதிகாரி ஆவார்கள். மூன்றாவது கேள்வி, உயர்ந்த பிராமணர்களின் உயர்ந்த சக்தி என்ன? ஸ்லோகன் இல்லையா? பாபா சொல்றாரு, கெட்டதை நல்லதாக மாற்றி விடுவதுதான் உயர்ந்த பிராமணர்களின் உயர்ந்த சக்தியாகும். கெட்டதை நல்லதாக மாற்றி விடுவதுதான் உயர்ந்த பிராமணர்களின் உயர்ந்த சக்தியாகும். நான்காவது கேள்வி, எந்த மாலையை தயார் செய்ய வேண்டும்? சமாதான சொரூபத்தின் மாலையை தயார் செய்ய வேண்டும். அஞ்சாவது, பயம் இல்லாமல் இருக்க எந்த பயிற்சி செய்ய வேண்டும்? பயமற்றவர் ஆகுவதற்கு ஆத்மா அபிமானியின் பயிற்சி செய்ய வேண்டும். fill in the blanks. ஃபர்ஸ்ட், விரோதம் வைக்கக்கூடியவர்களை டேஷ் என்று சொல்வார்கள். விரோதம் வைக்கக்கூடியவர்களை ஆஃப் காஸ்ட் பிராமன், அதாவது அரைவேக்காடு பிராமணர்கள் என்று சொல்வார்கள். இரண்டாவது, ஜெகதம்பாவிற்கும் டேஷ் இருக்கும். ஜெகதம்பாவிற்கும் டேஷ் இருக்கும். பாதி ஆன்சர் தான், ஃபுல்லாக சொல்லலை. சக்தி சேனைகள் இருக்கும். ஜெகதம்பாவிற்கும் சக்தி சேனைகள் அல்லது சக்தி படைகள் இருக்கும். மூன்றாவது, தந்தை டேஷாக இருக்கிறார், அவர் டேஷாகவும் இருக்கின்றார். தந்தை சிறிய நட்சத்திரமாக இருக்கிறார், அவர் ஞான கடலாகவும் இருக்கின்றார். தந்தை சிறிய நட்சத்திரம், சிறிய ஸ்டாராகவும் இருக்கிறார், அவர் ஞான கடலாகவும் இருக்கின்றார். நான்காவது, சத்தியுகத்தில் ராஜாக்களுக்கு டேஷ் இருக்காது. சத்தியுகத்தில் ராஜாக்களுக்கு சேனைகள் இருக்காது அல்லது படைகள் இருக்காது. அஞ்சாவது, சிவ் பாபா டேஷாக இருக்கிறார். சிவ் பாபா டேஷாக இருக்கிறார், உங்களுக்கு டேஷ் சொல்லி தருகிறார். 2 டேஷ். சிவ் பாபா கமாண்டராக இருக்கிறார், உங்களுக்கு ஆன்மீக ட்ரில் சொல்லி தருகிறார். ஆன்மீக ட்ரில் கற்றுக் கொடுக்குறதானே? ஆறாவது, முதல் முக்கிய விகாரம் டேஷ். முதல் முக்கிய விகாரம் தேக அபிமானம். சரியா தவறா? நாம் பிரம்மா தாயின் மடியில் அமர்ந்திருக்கிறோம். நாம் பிரம்மா தாயின் மடியில் அமர்ந்திருக்கிறோம். சரியா தவறா? தவறு.
அப்போ யாருடைய மடியில் உட்காந்துட்டு இருக்கீங்க? ஈஸ்வரிய மடியில் அமர்ந்திருக்கிறோம். இதுதான் சரி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.